ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஓல்டு புக்கு கொஞ்சம் பார்க்கலாம். செவன்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபஸ்ட் இயர் பார்க்க போகிறோம். பாருங்கள், வாழ்த்து. ஃபஸ்ட் ஒன் பார்க்க போகிறது என்னது? வாழ்த்து. ஓகேவா? பண்ணினை இயற்கை வைத்த பண்பினை போற்றி போற்றி, பெண்மையில் தாய்மை வைத்த பெரியவனை போற்றி போற்றி, வன்மையை உயிரில் வைத்த வள்ளலே போற்றி போற்றி, உண்மையில் இருக்கை வைத்த உறவனை போற்றி போற்றி, திருவி கல்யாண சுந்தனார். ஓகேவா? இந்த பாடல் வரிக்கு மீனிங் பாருங்கள். இசை, அதான் இசை. பண்ணாது இசை. பண்ணுனா என்னது? இசை. ஓகேவா? இசையை இயற்கையோடு இணைத்த பண்பனே. ஓகேவா? பண்ணினை இயற்கையோடு இணைத்த பண்பனே, பெண்மையில் தாய்மையை வைத்த பெரியவனே போற்றி போற்றி, வன்மையை உயிரில் வைத்த வள்ளலே போற்றி போற்றி. வன்மைனா என்னது? கொடைத்தன்மை. ஓகேவா? இந்த கொடைத்தன்மை அப்படின்றது மற்றவங்களுக்கு நமக்கு உதவி செய்யணும், அப்படியே அந்த பண்பை வந்து நமக்கு வைத்த வள்ளலே போற்றி போற்றி. ஓகேவா? கடவுளை எப்படி அவர் போற்றுகிறாரு பாருங்கள். பண்ணினை இயற்கை வைத்த பண்பனே, பெண்மையில் தாய்மை வைத்த பெரியவனே, வன்மையை உயிரில் வைத்த வள்ளலே. லாஸ்ட் ஒன் பாருங்கள். உண்மையில் இருக்கை வைத்த உறவனே. ஓகேவா? உள்ளத்தில், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளத்தில் உண்மையில் இருக்கை வைத்த உறவனை போற்றி போட்டு, என்னது? உண்மையை நம்ம உள்ளத்தில் வைத்த அந்த உண்மையை வைத்த உறவனே போற்றி போற்றி அப்படின்ட்டு போற்றுகிறார். ஓகேவா? இப்போ பாருங்கள், சொற்பொருள் பாருங்கள். பண்ணா என்னது? இசை. வன்மைனா கொடைத்தன்மை. போற்றினா வாழ்த்துகிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆசிரியர் குறிப்பு. திருவி கல்யாண சுந்தரம். அந்த பாடலை எழுதியவர் திருவி கல்யாண சுந்தரம். அந்த திருவிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதுக்கு பாருங்கள், அந்த திருனா திருவாரூர் விருதாச்சலனார். ஓகேவா? வீணா என்னது? விருதாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரனார் என்பதன் சுருக்கமே திருவிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அவருடைய பெற்றோர் பெயர் பாருங்கள், விருதாச்சலனார் சின்னம்மையா. இவர் பிறந்த ஊர் பாருங்கள், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் துல்லம் அப்படின்ற ஒரு ஊரில் பிறந்தார். அந்த ஊர் இப்போ எப்படி சொல்கிறாங்க? தண்டலம் என அழைக்கப்படுகிறது. இது எங்கே இருக்குது? சென்னையில் அடுத்துள்ள போரூருக்கு மேற்கே உள்ளது. இவருடைய சிறப்பு பாருங்க, இவர் வந்து என்னது? தொழிலாளர் நலனுக்கும் பெண்கள் முன்னேற்றத்துக்கும் அயராது பாடுபட்டார். மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் யார்? திருவிக்கா. தொழிலாளர் நலனுக்கு பெண்கள் முன்னேற்றத்துக்கும் அயராது பாடுபட்டவர் யார்? திருவிக்கா. மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் யார்? திருவிக்கா. ஓகேவா? இவர் வந்து எப்படி சொல்கிறாங்க? தமிழ் தென்றல் என சிறப்பிக்கப்படுகிறார். நெக்ஸ்ட், இவருடைய பணி பாருங்கள். சென்னை ராயப்பேட்டை வெஸ்லி பள்ளியில் தமிழ் ஆசிரியராக இருந்திருக்கார். ஓகேவா? தமிழ் ஆசிரியராக ஒர்க் பண்ணியிருக்கார். சென்னையில் இருக்கிற ராயப்பேட்டை பிளேஸில் வெஸ்லி பள்ளியில் தமிழ் ஆசிரியராகவும், நவசக்தி முதலான இதழ்கள் ஆசிரியராகவும் பணியாற்றினார். ஓகேவா? பணியாற்றினார். மனித வாழ்க்கையும், இவருடைய படைப்புகள் பாருங்கள். மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் தென்றல், உரிமை வேட்கை, முருகன் அல்லது அழகு முதலின இவர் இயற்றிய நூல்கள். இவருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா 1883 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் இவர் பிறந்திருக்கார். இவர் இறப்பு காலம் 17 செப்டம்பர் 1953ஆம் வருடம். ஓகே. இப்போ நூல் குறிப்பு பாருங்கள். வாழ்த்து பகுதியில் இடம்பெற்றுள்ள இப்பாடல். ஓகேவா? இப்பாடல் வந்து எதிலிருந்து எடுத்திருக்காங்கன்னா, பொதுமை வேட்டல் என்னும் நூலில் போற்றி என்னும் தலைப்பில் இடம்பெற்றிருக்கு. இதிலிருந்து எடுத்திருக்காங்க. நாடு, மதம், இனம், மொழி, நிறம் அனைத்தையும் கடந்த உலகத்தை ஒரு குடும்பமாகவே கருவதை பொதுமை வேட்டல். தெய்வ நிச்சயம் முதலாக போற்றி ஈராக உள்ள 44 தலைப்புகளில் 430 பாக்களால் ஆனது இந்நூல். ஓகேவா? எந்த நூல்? பொதுமை வேட்டல். இது தெய்வ நிச்சயம் முதலாக போற்றி ஈராக உள்ள 44 தலைப்புகளில் 430 பாக்களால் ஆனது இந்நூல். இந்நூலை கற்பவருக்கு நாடு, மதம், மொழி, இன வேற்றுமைகள் விலகும், சமுதாய ஒற்றுமை வளரும், மனித நேயம் மலரும், உலகம் தழுவிய ஒருமைப்பாட்டுணர்வு உண்டாகும். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.